அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அகில உலக மாந்தரின் வழிகாட்டியாய், இஸ்லாம் கூறும் நல்லுலகின் மிகச்சிறந்த ஆட்சியாளராய், முஸ்லிம்களின் நெஞ்சத்தில் என்றும் ஹயாத்து நபியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபிகள் கோமான் ஹசரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும், அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நீடி இணை இல்லாத அன்பும் அவனுடைய கருணையும் உண்டாவதாக. உலகத்தில் மனிதனாக பிறந்த நமக்கு எதிரிகளையும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய செயல்பாடுகள் சில எதிரிகளை பெற்றுத் தருகிறது. வார்த்தைகளும் சில எதிரிகளை பெற்று தந்துவிடும். வார்த்தையினால காயப்பட்டு போனவர்கள் எதிரிகளாக மாறிவிடுகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு பெரிய எதிரியாக யாரை சொல்கிறான் என்று பார்க்கும்போது கேடுகட்ட ஷைத்தானை சொல்கிறான். ஏனென்றால் மனிதனுடைய எதிரி உடல் சம்பந்தப்பட்ட காயத்தையும் மன சம்பந்தப்பட்ட காயத்தையும் ஏற்படுத்தலாம். ஆனால் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் நாசமாக்கக்கூடிய பெரும் எதிரியாக ஷைத்தான் தான் இருக்கிறான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரொம்ப தெளிவாக மனிதன் புரியக்கூடிய விதத்துல இன்ன ஷைத்தான லக்கும் அதுவம் முபீனா, உலகத்தில் நீ எதிரி என்று நினைக்கக்கூடியவர்கள் எதிரிகள் அல்ல, அவர்களை விட மேலான எதிரி ஷைத்தான் தான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரொம்ப திட்டவட்டமாக, இன்னென்ற வார்த்தை உறுதியை குறிக்கக்கூடிய வார்த்தை, ரொம்ப உறுதியை, அறுதியை, சத்தியத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்தி இன்ன ஷைத்தான லக்கும், இன்ன ஷைத்தான கான லக்கும் அதுவம் முபீனா, அவன்தான் பகிரங்கமான விரோதி உங்களுக்கு. மனித எதிரிகள் அவனை விட வீரியம் கம்மியானவர்கள் தான். ஷைத்தான் தான் வீரியம், வேகம் அதிகம் உள்ளவன் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான். இந்த இப்லீஸ் எந்தெந்த வகையில மனிதனை கெடுக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, முதலாக ஷைத்தான் கோபத்தின் மூலமாக மனிதனை கெடுத்து விடுவான். அவன் வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்களில் முதலாவது என்ன என்று பார்க்கும்போது கோபம். சகோதரர்களே, இந்த கோபத்தை வைத்து மனிதனை எந்த பாவத்தையும் செய்ய வைத்து விடுவான், எந்த பாவத்தையும் செய்து விடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உலமாக்கள் எழுதுகிறார்கள், இந்த கோபத்தினால் பகமை குணம், பொறாமை குணம், வெறி, இன்னும் குரோதம் அனைத்துமே இந்த கோபத்தால் பிறக்கிறது. ஒரேடியாக மார்க்கம் கோபத்தையே தடுத்து நிறுத்த சொல்லவில்லை. ஷரியத்திற்கு புறம்பான காரியம் நடைபெறும் போது ஏற்படக்கூடிய கோபத்தில் பரக்கத் இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் சம்பந்தமில்லாத ஒரு விஷயத்திற்கு ஒரு மனிதனை கோபித்தல் என்பது வாழ்க்கையை நிர்மூலமாக்கக்கூடிய, யாருடைய வாழ்க்கையை? கோபப்படக்கூடியவனுடைய வாழ்க்கையை, கோபமாக்கப்படக்கூடியவனுடைய வாழ்க்கை அல்ல, கோபப்படக்கூடியவனுடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்கக்கூடியதாக இருக்கிறது. ரசூல் ரொம்ப தெளிவாகவே சொல்வார்கள், அவ்வளுல் கலபி ஜுனூனுன் வாஹிருஹு நடம். கோபத்தின் ஆரம்பம் பைத்தியக்காரத்தனம், அதனுடைய முடிவு கைசேதம் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். சம்பந்தமே இல்லாமல் ஷரியத்தின் மீறல்கள், அல்லாஹ்வின் சட்டங்களை மீறுதல், ரப்புல் ஆலமீனுடைய தக்வாவுக்கு மாற்றமான ஒரு சூழல் அப்படின்னு வரும்போது கோபப்படுவதில் பரக்கத்தை வைத்த இறைவன் சம்பந்தமில்லாத கோபத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லானத்தை வைத்தான். அதை ஷைத்தான் ஒரு முதல் ஆயுதமாக பயன்படுத்துகிறான். ஒரு மனிதனை வீழ்த்துறதுக்கும், சமூகத்திலிருந்து அவனை பிரிச்சு காட்டுறதுக்கும், சமூகத்துல ஒட்டு உறவு இல்லாம அவனை அனாதையாக்குவதற்கும் அந்த கேடுகட்டவன் பயன்படுத்தக்கூடிய முதல் ஆயுதம் கோபம். சகோதரர்களே, கோபம் கண்களில் ஏற்படுகிறது, கண்கள் பரக்கத்தானது. இதை அறிவிக்கக்கூடிய அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்வார்கள், கோபம் கண்கள் பரக்கத்தானது. அல்லாஹ் தந்த படைப்புகளிலேயே மிகச் சிறந்த படைப்பு கண்கள் தான். இந்த கண்கள் தான் ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த அனைத்திற்குமான ஒரு அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது, ஒரு வழியாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. கண்கள் பார்க்கிறது குர்ஆனை ஓதுகிறேன், கண்கள் பார்க்கிறது பள்ளிக்கு செல்கிறேன், கண்கள் பார்க்கிறது நல்லவர்களை காண்கிறேன், கண்கள் பார்க்கிறது அறிவுரையை பார்க்கிறேன், ஹதீஸ்களை பார்க்கிறேன், நூல்களை பார்க்கிறேன், உலகத்தை பார்க்கிறேன், என்னை பெற்றெடுத்த மாதா பிதா இருவரையும் பார்க்கிறேன், நான் பெற்றெடுத்த குழந்தைகளை பார்க்கிறேன், இன்னும் நான் கட்டிய மனைவியை பார்க்கிறேன். மொத்தத்தில் ஒரு ஆசுவாசத்திற்கும் அமைதிக்கும் ஒரு மிகச்சிறந்த அடையாளமாக, ஒரு வழிகோலாக கண்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கண்களில் ஆரம்பிக்கும் பாருங்க அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு.
அந்த கண்கள் சிவக்க, கண்கள் ஒரு மாதிரியாக மாற, கை எதையாவது ஒன்றை எடுத்து அடிக்க பாய, மொத்தத்தில் மனிதனிலிருந்து கொஞ்சம் கூட தயங்காமல் தாழ்நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு ஆயுதமாக இந்த கேடுகட்டவன் பயன்படுத்துவது, ஆயுதமாக பயன்படுத்துவது கோபம் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது ஆயுதம் பாத்தீங்கன்னு சொன்னா வணக்கங்களின் மீது பாரம், இபாதத்துக்களின் மீது அதிகமான சடைவு. தொழுகணுமா, ஃபஜ்ரா, காலையிலையா, வணக்கங்கள் மீது அவன் மனிதனுக்கு பாரத்தை ஏற்படுத்தும் போது நீங்க புரிஞ்சுக்கணும், நம்மளை இபாதத்தை விட்டு பிரிக்கிறதுக்கு அந்த பாவி நினைத்துக் கொண்டிருக்கிறா. ஆரம்பம் சுணக்கத்தை ஏற்படுத்துவான், ஆரம்பம் தயக்கத்தை ஏற்படுத்துவான், ஆரம்பம் பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவான். இபாதத்து மேல ஒரு லைஃபே இருக்காது, தொழுகை மேல ஒரு லைஃப் இருக்காது, திக்ர் மேல லைஃப் இருக்காது, குர்ஆனுடைய திலாவத் மேல லைஃப் இருக்காது. ஒரு விதமான மனச்சுமையோடு அதை செய்யக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துவான். இதெல்லாம் செய்யறதுனால எனக்கு என்னையா கிடைக்குது அப்படின்ற ஒரு பாரத்தை ஏற்படுத்தி அல்லாஹ்விடம் இருந்து பிரிப்பதற்கு அந்த கேடுகட்டவன் செய்யக்கூடிய இரண்டாவது ஆயுதம் வணக்கங்களின் மீது பாரம், வணக்கங்களின் மீது பெரும் சுமை, வணக்கங்கள் மீது பெரும் பலு. சோம்பேறித்தனத்தை அள்ளி கொடுப்பான் சகோதரர்களே. அல்லாஹ் பாதுகாப்பானாக. குர்ஆனில் வரும் ஒரு ஆயத்து, இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷியின். தொழுகை என்பது அந்த முனாஃபிகீன்களுக்கு கபீரா, ரொம்ப பெரிய தலகணம், தலபாரம். முனாஃபிகீன்களுக்கு தொழுகை என்பது என்னது? பாரம். ஏன் ஃபஜ்ர் படைக்கப்பட வேண்டும்? அதிகாலை நேரத்தில் எழுந்து வருவது என்பது எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது, எவ்வளவு வேதனையாக இருக்கிறது. குளிர் காலத்தில் தாங்க முடியவில்லை என்று உள்ளத்துல போடுவான் பாருங்க. அப்துல் மாலிக்கே உள்ளத்துல போடுவான், காலையில் ஃபஜ்ர் தொழுவது எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது. இறைவனை விட்டு பிரிப்பதற்கு அந்த கேடுகட்டவன் பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் சகோதரர்களே வணக்கங்கள் மீது பெரும் பாரம், வணக்கங்கள் மீது பெரும் ஒரு விதமான பலு, சோம்பேறித்தனம். அந்த சோம்பேறித்தனம் அவன் பயன்படுத்தக்கூடிய இரண்டாவது டார்கெட். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களில் இபாதத்தை லேசாக கருத வேண்டும். மனக்கண் முன்னால் எனது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் தெரிய வேண்டும். மனக்கண் முன்னால் இரவு முழுக்க நின்று வணங்கி அழுது வடித்த ஹஜ்ரத் ஆயிஷா தெரிய வேண்டும். ஒற்றை வார்த்தை அவதூறை தாங்க முடியாமல் ஹஜ்ரத் ஆயிஷா 3 நாட்கள் அல்லாஹ்விடத்தில் அழுதே என்ன செய்தார்கள்? சூரத்து நூரை இறக்க வச்சாங்களே, அது வரைக்கும் ஓயல அந்த அம்மா. ஹஜ்ரத் ஆயிஷா தன் மீது அவதூறு கற்பிக்கப்பட்டிருக்கிறது, நல்லவர்கள் கூட நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை மாதிரி தெரிகிறது. என்ன செய்தாங்க ஹஜ்ரத் ஆயிஷா? ஒண்ணுமே செய்யல, சஜிதாவுல கடந்து அழுதாங்க அழுதாங்க அழுதாங்க, அழுது கொண்டே இருந்தாங்க. சாப்பாடு மற்ற தூக்க நேரம் தவிர்த்து மற்ற எல்லா நேரமும் அல்லாஹ்வோடு இருந்தாங்க. அந்த அவதூறு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கியாமத் வரைக்கும் ஆயிஷா உத்தமி, ஆயிஷா உத்தமி, ஆயிஷா உத்தமி என்று சூரா நூரை இறக்கி வைத்தான் குர்ஆனிலே. இன்னைக்கும் சூரா நூரை ஓதக்கூடியவர்கள் எல்லாம் ஹஜ்ரத் ஆயிஷாவை நினைக்காமல் இருக்க முடியுமா? ஆயிஷாவை உத்தமி என்று சொல்லாமல் இருக்க முடியுமா? அப்ப வணக்கத்தின் மீது அவர்களுக்கு ஏற்பட்ட லைஃபு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் மீது லைஃபாக மாறினான். அவர்களுடைய அவதூறை, அவர்களுடைய அந்த கலங்கத்தை துடைத்தெறிந்து அவர்களை மிகச் சிறந்தவராக இந்த உலகத்தில் அல்லாஹ் பரிணமிக்க செய்தான். சகோதரர்களே, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் வீங்கக்கூடிய அளவுக்கு இறைவனை லயித்து வணங்கினரே. யா ரசூலல்லாஹ், முன்பின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்ட தாங்கள் இப்படி வணங்க காரணம் என்ன என்று கேட்கும் போது, அவலவ் கான அப்தன் ஷகூரா, நான் ஒரு நன்றி உள்ள அடியானாக மாற வேண்டாமா? நாளை ஆகிரத்தில் என் இறைவன் முன்னால் வணங்கி கால் வீங்கக்கூடிய அளவுக்கு வணங்கிய என் முஹம்மதே என்று என் ரப்பு என்னை கூப்பிட வேண்டாமா? அந்த ஆசை எனக்கு வேண்டாமா என்று கேட்டார்கள். அந்த முஹம்மதின் பிச்சலங்கள் தான் நாம் எல்லாம், அந்த முஹம்மதின் சமூகம் தான் நாம் எல்லாம், அந்த முஹம்மதின் உம்மத்துக்கள் தான் நாம் எல்லாம். நாம் வணக்கங்களை பாரமாக நினைப்பதா, வணக்கங்களை பெரும் பொடுபோக்காக நினைப்பதா? சகோதரர்களே, மூன்றாவது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், பாவத்தை லேசாக காட்டுவது. ஒண்ணுமே இல்லப்பா, இந்த காலகட்டம் சாதாரணமாக காட்டுவது பாவத்தை, இபாதத்தை பாரமாக காட்டக்கூடிய அந்த கேடுகட்டவன் பாவத்தை லேசாக காட்டுவான். சகோதரர்களே, அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக. சொல்வார்கள், சஹாபாக்களுடைய காலகட்டத்தில் பாவங்களை நாங்கள் மலைகளை போல நினைத்தோம், ஆனால் துரும்பாக இப்போது பார்க்கப்படுகிறது. அப்படிதானே நடந்துகிட்டு இருக்கு. பாவத்தை செஞ்சுட்டு இந்த காலத்துல எல்லாம் இதெல்லாம் நடக்காததா, நாங்க என்ன அப்படியா பெரிய பாவம் செஞ்சுட்டோம் அப்படின்னு தானே போகுது. நான் செய்த பாவங்கள் என் மனதில் பெரும் பாரமாக அல்லவா வந்து நிற்க வேண்டும். என் ரப்பல் ஆலமீனிடத்திலே எப்படி நான் நிற்க போகிறேன் இந்த பாவ சுமையோடு என்ற அந்த மனக்குமுறல் கண்களில் கண்ணீராக வடிந்து அல்லாஹ்விடத்தில் அந்த பாரம், அந்த பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் அல்லவா, அது துடை தெரியப்பட வேண்டும் அல்லவா என்ற அந்த பயம் நமக்கு இருக்க வேண்டுமே.
அது இல்லாமல் போய்விட்டது சகோதரர்களே. அல்லாஹ் பாதுகாப்பானாக. பாவத்தின் மீது அதீத பயத்தை ஏற்படுத்துவானாக. பாவங்களின் மீது அதீத பயத்தை ஏற்படுத்துவானாக. அடுத்த அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, வஸ்வாஸ் என்ற மனக்குழப்பத்தை போடுவான். வஸ்வாஸ் என்ற மனக்குழப்பம். எப்ப பார்த்தாலும் குழப்பிக்கிட்டே இருப்பான். அதுவா இதுவா அப்படியா இப்படியா, வாழ்க்கையை நாசமாக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? மனக்குழப்பத்தை ஏற்படுத்தணும். மனக்குழப்பத்தை ஏற்படுத்தினா நீங்க தொழுகையில பெருசா லைஃபால இருக்க முடியாது. ஒழுங்கான முறையில இபாதத்துல சரியான முறையில ஈடுபட முடியாது. நீங்க என்ன பாருங்களேன், மனக்குழப்பத்தில் ஏற்படக்கூடிய தொழுகையும் மனக்குழப்பம் அல்லாத தொழுகைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஃப்ரெஷ்ஷா அல்லாஹ்வைத்தான் நான் வணங்கணும் அப்படின்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு மொபைல எல்லாத்தையும் சாகடிச்சுட்டு அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கற்றவனுக்கும் மொபைல ஆன்ல வச்சுட்டு மனதையும் ஆன்ல வச்சுட்டு தொழுகிறவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. உள்ளம் ஃபுல்லா அடுத்து பிசினஸ் என்ன, அடுத்து யார் போன் பண்ணுவா, அதுக்கு பார்க்கணுமே இதுக்கு பார்க்கணுமே, இப்படிதான் ஓடுமே ஒழிய நான் யார்கிட்ட தான் நிக்கிறேன்ற அந்த உணர்வே வராது சகோதரர்களே. நான் யாரு முன்னாடி நிற்கிறேன்? என் பாவங்களை போக்கக்கூடிய என் ரப்பின் முன்னால் இருக்கிறேன். எனக்கு உயர்ந்த சொர்க்கத்தை தரக்கூடிய என் ரப்பின் முன்னால் இருக்கிறேன். என்னை படைத்து என் தாய் தகப்பனை படைத்து எனக்கான வாழ்க்கையை நல்லதாக அமைத்து எனக்கு குடும்பத்தையும் பிச்சையாக தந்த என் ரப்பின் முன்னால் இருக்கிறேன். நாளை மறுமை நாளில் எனக்கு உயர்ந்த சொர்க்கத்தை தர இருக்கின்ற என் ரப்பு முன்னால் இருக்கிறேன் என்ற அந்த ஒரு மன ஓட்டம் அவனுக்கு இல்லாமல் போய்விடும் சகோதரர்களே. அவனுடைய உள்ளம் ஒரே குழப்பத்தில் இருக்கும். ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் தொழுகையில் நிற்கும் போது எனக்கு குழப்பமாகவே இருக்கிறது. என்ன குழப்பம் ரசூலுல்லாஹ் கேட்கும் போது, இல்ல காற்று பிரிகிற மாதிரி இருக்கு, நான் சஜிதா பண்ணும்போது காற்று பிரிகிற மாதிரியும் அப்படியே சிறுநீர் பிரிகிற மாதிரியும் இப்படி எல்லாம் இருக்குது, நான் என்ன செய்வது அப்படின்னே தெரியல எனக்கு அப்படின்னு அந்த சஹாபி ரொம்ப வருந்தி கேட்பார். அப்போதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இது ஷைத்தான் உனக்கு ஏற்படுத்தக்கூடியது. நீ எப்போது வணக்கத்தை செலுத்துகிறாயோ அப்போதே அவன் துவாரங்கள் வழியாக வந்து ஊதி காற்று பிரிவதை போன்ற ஒரு உணர்வை தந்து, சிறுநீர் பிரிவதை போன்ற ஒரு உணர்வை தந்து உன் தொழுகையை குழப்ப அவன் பார்க்கிறான். அவனுக்கு இடம் கொடுத்து விடாதே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான சுன்னத்துக்கள்ல ஒரு 2-3 சுன்னத்தை சொல்றேன். ஒது செய்யும் போது இது போன்ற காரியங்களை நம்ம செஞ்சிட்டோம்னு சொன்னா இந்த வஸ்வாசுகள் நமக்கு ஏற்பட ஷைத்தான் எந்த காலத்திலும் என்ன செய்ய முடியாது, ஏற்படுத்த முடியாது. வஸ்வாசுகளை ஏற்படுத்த முடியாது சகோதரர்களே. தொழுகையில் இந்த காரியங்களை ஒழுவிலே செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கிறீங்க, தொழுகையில் இந்த வஸ்வாசம் ஏற்படாது. என்ன காரியம்? அழகான முறையில சின்ன தண்ணியில ஒழு செய்யறது. சின்ன தண்ணின்னு சொன்னா தண்ணியை லேசாக்கி ஒழு செய்யறது. ஒருத்தர் ஹுஷு குழுவோட தொழுகையில ஒருத்தர் இருக்கணும்னு சொன்னா அவர் பயன்படுத்தக்கூடிய தண்ணியை வந்து ரொம்ப இஸ்ராப் செய்தாருன்னு சொன்னா அவருடைய தொழுகையில ஹுஷு குழு ஏற்படாது. இதை உலமாக்கள் சொல்றாங்க, பயபக்தி ஏற்படாது. எப்படி எந்த அளவுக்கு அவர் ஒழு செய்வதற்கு தண்ணீரை திறக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு தான் திறக்கணும். திறந்து ஒழு செஞ்சு கண்ணியமான முறையில் அவர் தக்பீர் கட்டாருன்னு சொன்னா ஹுஷு குழு அவரோடு ஒட்டிக்கொள்ளும், பயபக்தி ஒட்டிக்கொள்ளும். இஸ்ராப் தண்ணியை வேஸ்ட் பண்ற விதத்துல சடச்சடன்னு குளிக்கிற மாதிரி செஞ்சாருன்னு சொன்னா அந்த தொழுகையில வந்து ஹுஷு குழு நானோ நீங்களோ விதிவிலக்கே கிடையாது, யாருக்குமே அந்த பயபக்தி வராமல் போய்விடும் சகோதரர்களை உலமாக்கள் சொல்றாங்க. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒழு செய்து முடித்த உடனே அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா பாத்திரங்கள்ல தான் தண்ணீர் எடுத்து செய்வாங்க, அல்லது தோல் துருத்தியில தண்ணி எடுத்து செய்வாங்க. மீதி இருக்கக்கூடிய தண்ணீர் இருக்கிறது அல்லவா, அந்த தண்ணீர் எப்படி சொட்டுவாங்க நெற்றியில. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சுன்னத்தை நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். இப்படியே சொட்டுவாங்க. சொட்டி அப்படியே முகம் வழியா என்ன செய்யும், தாடியில் அப்படி வந்து அப்படி சொட்டுன்னு வடியும் கீழே. இது ஒண்ணு செய்வாங்களா? அடுத்து மீதி அந்த இதுல ஏதாவது ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னா தண்ணி, அந்த தண்ணியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிப்பாங்க. அந்த தண்ணி என்ன செய்வாங்க, குடிப்பாங்க. மீதி ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய பாத்திரத்துல அல்லது தோல் துருத்தியில இருக்கக்கூடிய மொத்தத்தில் ஒழு செய்யப்பட்ட தண்ணீர் இருக்கிறது அல்லவா, அந்த தண்ணீரை லேசா என்ன செய்வாங்க, குடிப்பாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த 3வது சுன்னத், அந்த தண்ணீர் கையில, இந்த ஒழுவுடைய தண்ணீர் கையில இருக்கும் இல்லையா, அதை என்ன செய்வாங்கன்னு சொன்னா லுங்கி இருக்கு இல்லையா, கீழாடை, கீழாடையில என்ன செய்வாங்க, இப்படி தெளிப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிப்பாங்க. இப்படி செய்யும் போது வஸ்வாஸ் என்ற அந்த குழப்பத்தை ஷைத்தான் ஏற்படுத்த முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முறைப்படி இன்னும் சொல்லுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாருக்கு பிஸ்மி இல்லையோ, யாருக்கு எந்த ஒழுவுக்கு பிஸ்மி இல்லையோ அது ஒழுவே அல்லன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது சும்மா தட 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 தடன்னு தண்ணியை பைப்பை திறந்து தட தட தடன்னு ஒழுவெல்லாம் செய்யற மாதிரி தான் செய்யறாரு. ஆனா அல்லாஹ்வுடைய நாமமான பிஸ்மி இல்ல, அவுது இல்ல. அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி ஆரம்பத்திலே சொல்லணும் இல்லையா? வணக்கத்தின் பெரிய அளவுக்கு ஒரு ஒரு கதவு அல்லவா ஒழுவு. அந்த கதவை திறக்கிறதுக்கு நாம முதல்ல ஷைத்தான, நம்ம கூட வர ஷைத்தான விரட்டி அடிச்சுட்டு நாம என்ன பண்ணணும்னு சொன்னா ஒழு செய்ய ஆரம்பிக்கணும். அப்படி ஒழு செய்யணும்னு சொன்னா
இந்த வஸ்வசாக்களை ஷைத்தான் ஏறி நம் தொழுகையை பாழ்படுத்த முடங்கி போகிறான், முடியாமல் போகிறான். சகோதரர்களே, பாழ்படுத்த முடியாதவனால் இந்த காரியங்களை செய்யணும். இன்னையில இருந்து தண்ணீரை அப்படியே நெற்றியில் விடுவது, அதற்கு பிறகு என்ன சொன்ன, மீதி தண்ணீர் இருந்தால் என்ன செய்வது, லேசாக குடித்துக் கொள்வது. மூணாவதாக என்ன சொன்ன, நம்முடைய ஆடைகள்ல லேசாக தெளித்துக் கொள்வது. பைப்பை திறந்து இப்படி இப்படி மூட ட்ரெஸ் ஃபுல்லா தண்ணி ஆக்கணும்ன்றதுக்காக அல்ல, மீறி வரக்கூடிய தண்ணியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளித்துக் கொள்வார்கள். இந்த வஸ்வசா ஏற்படாமல் இருக்க இந்த காரியத்தை இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து செய்வோமே சகோதரர்களே, நானும் நீங்களும். எந்த அளவுக்கு வஸ்வாஸ் மோசமானது என்று சொன்னால், எத்தனை ரக்காத்து தொழுவோன்றத இதுல ஆலிம் சாக்கெல்லாம் விதிவிலக்கெல்லாம் கிடையாது. எத்தனை தடவை சுபான்லா சொல்லிருக்கீங்க, எத்தனையோ முறை நீங்க சுபான்லா சொல்லுவீங்க, சொல்ல வைப்பான் இப்லீஸ், சொல்ல வைப்பான், எனக்கு மருதியை கொடுப்பான், எனக்கு என்ன செய்வான், மருதியை கொடுப்பான். அதுக்காக ஆலிம்சா தப்பு பண்ணாரு அதனால அவருக்கு மருதி வந்துருச்சு, அப்படி இல்ல, உங்க மூலமாவும் எனக்கு மருதி வரும். எப்படின்னு கேக்குறீங்களா, சரியா ஒழு செய்யாம நீங்க வந்துட்டீங்கன்னு வச்சுக்கிறீங்க, அந்த பாதிப்பு வந்து இமாம தாக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மாமும்கள் சில பேர் ஒழு செய்யாம, சரியா ஒழு செய்யாம வந்தாங்கன்னு சொன்னா அந்த பாதிப்பு வந்து யாரை தாக்கும், முன்னாடி நிக்கிற இமாம் என்ன செய்யும், தாக்கும். அதனால அவருக்கு கொஞ்சம் மறதிகிறது ஏற்பட்டுரும் சில நேரத்துல அப்படின்னு சொல்லப்பட்டது. பெரிய விஷயம் ஒண்ணும் இல்ல, மனிதனாக பிறந்த அத்தனை பேருக்கும் மறதி இருக்கிறது. மறதி ஒரு பரக்கத்து தான். சில நேரத்துல அந்த மறதி ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்திடுது, சில நேரத்துல அந்த மறதி ஒரு ராகத்தை ஏற்படுத்துது. ஒரு சோதனையை மறந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அல்ஹம்துலில்லாஹ் அடுத்து போயிட்டே இருக்கலாம். ஆனா ஒரு பாவத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, சீக்கிரத்துல மறந்துடக்கூடாது. அல்லாஹ்விடத்துல சொல்லி ரப்பல் ஆலமீன்கிட்ட நம்ம மன்றாடி அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்காத வரைக்கும் விடக்கூடாது. அப்ப இப்படி வஸ்வாஸ் என்ற அந்த குழப்பம் என்ற அந்த ஆயுதத்தை இப்லீஸ் என்ன செய்கிறான், போட்டு மக்களை வழிகெடுக்க பார்க்கிறான். சகோதரர்களே, ஷைத்தானின் பெரிய ஆயுதமே அதுதான். அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, நிர்வாணத்தை வைத்து சூழ்ச்சி செய்து மனிதனை என்ன செய்வான், நிர்மூலமாக்குவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அது என்ன நிர்வாணம், இது முழுக்க முழுக்க பெண்களை சார்ந்ததாக இருக்கிறது. ஆண்களையும் சாரும் பெண்களை சாரும். என்ன நிர்வாணம் உங்களுக்கு தெரியும் தான், அழகான ஆடையை பூணி கண்ணியத்தோடு நடைபோடக்கூடியவளை சைத்தான் தொட முடியாது. ஆனால் அதே சமயத்தில் ஆடை இருந்தும் இல்லாதவளை போல செல்கிறார். தன்னுடைய அவுரா, பெண்களை பொறுத்தவரை எல்லாமே அவுரத்து தான். பெண்களுக்கு இது அவுரத்து அது அவுரத்து அப்படின்லாம் இல்ல. இந்த கைகள் தெரியலாம், வேற வழி இல்லைன்னா முகம் தெரியலாம், அவ்வளவுதான். வேற வழி இல்லைன்னா சில பேர் முகத்தை காட்டலாம் சொல்றாங்க. அப்படி காட்டலான்றதுலாம் ஒண்ணும் கிடையாது. வேற வழி இல்லை அப்படின்னு சொன்னா முகத்தை காட்டிக்கலாம். மற்றபடி எந்த பெண் தன்னை மறைக்கிறாளோ அவளை அல்லாஹ் ஆகிரத்தில் ஜொலிக்க வைக்கிறார். வறுமை நாளில் ஜொலிப்பதுதானே நமக்கு பெரும் கண்ணியம். சகோதரர்களே, நிரந்தர உலகத்தில் முடிசுடா ராணியாக அவளை அல்லாஹ் ஆக்குவதுதானே பெரிய காரியம். உலகத்தில் ஒரு தன்னை பார்க்கிறான், தன்னை கவர்ச்சி பதுமையாக நினைக்கிறான், தன்னை அழகியாக நினைக்கிறான் என்று இந்த மலத்தை சுமந்த மனிதனுக்கு மயங்கி என்னை நான் இழந்தேனே ஆனால் அழியாக இருக்கக்கூடிய என் ரப்பின் உலகத்தில் முடிசுடா ராணியாக அல்ல, முடிசுடா மூதவியாக நான் மழுங்கி போவேன். அதனால் நான் எவ்வளவு நான் என்னை மறைக்கிறேனோ அவ்வளவு அல்லாஹ்விடத்தில் நான் பெரிய அளவுக்கு ராஜ்யம் பெறுகிறேன். ஆகிரத்துல சில பேருக்குலாம் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சில பேருக்கு தான் சொர்க்கத்தை வந்து பிரிச்சு கொடுப்பான், ஆனா சில பேருக்கு அவங்கள தேர்ந்தெடுக்க சொல்லுவான். அதான் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கௌரவம். தன் கற்பொழுக்கத்தை பாதுகாத்தவள், அல்லாஹ் தனக்கு தந்த ஒழுக்கத்தை மிகப்பெரும் நேமத்தாக நினைத்தவள், தன் நாவை பாதுகாத்தவள், தன் மர்மஸ்தானத்தை பாதுகாத்தவள், அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தரக்கூடிய பொக்கிஷம் என்ன தெரியுமா, சொர்க்கத்தை பிரித்து நீ உள்ளே செல் என்று சொல்வதல்ல. சொர்க்கத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த சொர்க்கத்தை நீ விரும்புகிறாயோ அந்த சொர்க்கத்தின் வழியாக சென்று விடு. என கணவனுக்கு கட்டுப்பட்டவளாக, திருமணத்திற்கு பிறகு உன்னை நீ கண்ணியத்தோடு பாதுகாத்தவளாக, உன் கணவனை தவிர வேறு எந்த அந்நிய ஆணையும் நீ பார்க்காதவளாக உன் வாழ்க்கையில் நீ பயணம் பண்ணிய காரணத்தினால உனக்கு நான் தரக்கூடிய கௌரவம் என்னண்டா, நீ எந்த சொர்க்கத்தை தேர்ந்தெடுக்கிறியோ அந்த சொர்க்கத்துக்குள்ள போயிடு. சொர்க்கத்தை இதுதான் உனக்கு சொர்க்கம் இல்ல, நீ எந்த சொர்க்கத்தை தேர்ந்தெடுக்கிறியோ அந்த சொர்க்கத்துக்குள்ள போயிடுன்னு சொல்லப்படுகிறது. அல்லாஹ் நம் சமூக பெண்களுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அது விஷயத்தில் ஏதாவது பாவம் செய்திருந்தால் அல்லாஹ் மன்னித்து அப்பெண்களை அல்லாஹ் உயர்ந்த சொர்க்கத்தின் முடிசுடா ராணிகளாக அல்லாஹ் ஆக்குவானாக. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, கற்பெருமை என்ற அந்த ஒன்றை கொடுத்து அனைத்தையும் அழிக்க துணிவான் அந்த ஷைத்தான். அடுத்து கடைசி ஆயுதம் அதுதான். ஒரு தற்பெருமையை கொடுத்துட்டா முடிஞ்சது, எல்லா அமலுமே போயிடும். உங்களுக்கு இஹ்லாஸ் இருக்கிற வரைக்கும் தான் அந்த அமல்கள்
லேசான அமல் பெரிய அமல்களுக்கு சவாபு குறைச்சுக்கிட்டே இருக்கும். என்னாலதான் ஒன்னாலதான்ற மாதிரி அவனுடைய சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், அந்த அமல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுரும். அப்துல் மாலிக்கே அமல்கள் என்ன செய்யும்? தற்பெருமை தனக்கு எப்போ வருகிறதோ, என்னாலதான் ஆச்சு, நான் தான் அப்படின்ற அந்த தன்மை வந்துருச்சுன்னு சொன்னா அவன் கஷ்டப்பட்டு செஞ்ச அமல்களை எல்லாம் அழிச்சிருவான். அவன் ஒரு சில பேருக்கு அந்த தன்மை இருந்துச்சு. அனேன்னு சொன்னவன் வந்து ஃபிரௌன், நான் தான் நான் தான் நான் தான் எல்லாமே நான் தான், அனேன்னு சொன்னவனே அழிச்சிட்டான். நான் 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 அப்படின்னு சொன்னவனே அழிச்சிட்டான். லீ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னவனே அல்லாஹ் அழிச்சிட்டான். லீனா அரபியில் என்னது? லீனா அல்லாம் யஸர் லீ, எனக்கு மட்டும்தான், எனக்கே மட்டும்தான் அப்படின்னு சொன்னவனே அல்லாஹ் அழிச்சிட்டான். அதே போல இந்தி என்கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொன்னவனே அல்லாஹ் அழிச்சிட்டான். காரூன் அவன் இந்தின்னு சொன்னான், எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னான், இருந்த இடமே தெரியல. ஃபிரௌன் இருந்த இடமே தெரியல. நம்ரூத் இருந்த இடமே தெரியல. இந்த நான் என்ற அகம்பாவத்தோடு தெரிந்த எவனும் இந்த உலகத்தில் நன்றாக வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது, நன்றாக மரணம் அடைந்ததாகவும் சரித்திரம் கிடையாது. அந்த தன்மை ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அதை மொத்தமா வேரோடு வேரடி மண்ணோடு பிடுங்கி எரிஞ்சிட்டு, இது என் அல்லாஹ்வால் தான் நடந்தது, என் சிந்தனையை தந்தவன் அல்ல, செயலாக்கம் தந்தவன் அல்ல, என்னை அசைத்து பார்த்தவன் அல்ல, அந்த காரியத்தை நாடியவன் அல்ல, அந்த காரியத்தின் வெற்றியை தந்தவனும் அல்ல. இதுதான் ஷைத்தான் மிகப்பெரும் ஆயுதங்கள். அந்த ஆயுதத்தில் அகப்பட்டு சின்ன பின்னமாயிடக்கூடாது. இவைகளெல்லாம் நாம் கற்றுணர்ந்து தெரிந்துணர்ந்து நம் வாழ்க்கையில் அந்த கேடுகட்டவனின் நரம்பை துண்டித்து அவன் முதுகெலும்பை உடைத்து மிகச்சிறந்தவர்களாக, மோமின்களாக, அல்லாஹ்வின் மிகச்சிறந்த அடியார்களாக பரிணமிப்போம். அந்த ரப்புல் ஆலமீனே அந்த உதவியை செய்வானாக. மகத்தான அர்ஷின் அதிபதியாக இருக்கக்கூடிய கருணையாளனே, எங்கள் அனைவரையும் உனக்குரியவர்களாக ஆக்குவாயாக. ஷைத்தான் எங்கள் பக்கம் நெருங்குகின்ற நேரமெல்லாம் உன் தக்வா என்ற இறையச்சத்தை கொண்டு எங்கள் மனம் முழுக்க அவன் உள்ளே ஊடுருவி விடாமல் அரண் போன்று நீ அந்த தக்வாவை கொண்டு பாதுகாப்பாயாக. ஆகிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.